ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். தேர்தல் நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்றதை விட தேர்தல் நாளைக்கு தான் நடக்க போகுதுன்னே நம்ம சொல்லிடலாம். ஏன்னா ரொம்ப நாளும் இல்லை, ரொம்ப நேரமும் கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள் வந்து இந்த நாள் தான். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு நாள் தான் நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு நாளாக வந்து கருதப்படும். கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி தேர்தலுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்னு சொல்லி ஒவ்வொரு கட்சியினரும் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட் தேர்தல் வந்து மக்கள் வந்து கண்டிப்பா வாக்களிக்கணும் அப்படின்றதுக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நிறைய பேர் சென்னையில வெளியூர்ல இருந்து வந்து ஸ்டே பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் சொந்த ஊருக்கு போனாதான் ஓட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நிறைய ஸ்பெஷல் பஸ் எல்லாமே விட்டுருக்காங்க. ஸோ அதுல வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு ஈஸியா போயிட்டு ஓட் பண்ணிட்டு வரலாம். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் யாருமே ஓட் பண்றதுக்கு பெருசா இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டாங்க. ஆனா இப்போ இந்த அரசியல், அதாவது கிட்டத்தட்ட 2026 சட்டமன்ற தேர்தல்ல வாக்களிக்கிறதுக்காகவே கிட்டத்தட்ட பல்லாயிரம் பேர் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா யங்ஸ்டர்ஸ்லாம் எப்போ நம்மளோட ஓட்டு வரும், நம்ம வந்து எப்போ போய் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கணக்கெடுப்பு ஒன்று எடுத்திருக்காங்க. அதை பத்தின ஒரு விவரத்தை தான் இப்ப நாம பார்க்க போறோம். சோ பொதுவா நான் சொன்ன மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஸ்பெஷலா பஸ் எல்லாம் விடுவாங்க. சோ அன்னைக்கு வந்து நிறைய கடைகள் லீவா இருக்கும். அதை தாண்டி ஆபீஸ் எல்லாம் லீவ் விட்டுருவாங்க. சோ எல்லாருக்குமே பெய்டிங்ல தான் வந்து லீவ் விடுவாங்க. சோ அன்னைக்கு வந்து லாஸ் ஆஃப் பே கிடையாது. ஏன்னா அந்த ஓட் அப்படின்றது நம்மளுடைய ஜனநாயக கடமை. சோ ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காகவே பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் எல்லாருக்குமே கம்பல்சரி லீவ் விடுவாங்க. சோ இதுல டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் தபால் ஓட்டு அப்படின்னு சொல்லி அதை முன்னாடியே போட வச்சிருவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் எலெக்ஷன் அன்னைக்கு டியூட்டி பார்த்தாகணும். மேபி போலீஸ், ஆர்மி, டீச்சர்ஸ் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டியூட்டி போட்டுருவாங்க. அதனால இவங்களுக்கு எல்லாம் தபால் ஓட்டு அப்படின்னு சொல்லி அது முன்னாடியே பதிவாயிடும். அந்த ஓட்டெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. சோ அடுத்ததா ஓட் அன்னைக்கு, அதாவது எலெக்ஷன் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒயின் ஷாப்பு முக்கியமா க்ளோஸ்ல இருக்கும். ஸோ ஒயின் ஷாப்பு க்ளோஸ்ல இருக்கு அப்படின்னாலே மது பிரியர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருப்பாங்க. கூட்டம்னா இவ்வளோலாம் இல்லைங்க, லட்சக்கணக்கான பேர் சேர்ந்ததுதான் ஒரு மது பிரியர்கள் கூட்டம் சொல்லலாம். ஸோ மது பிரியர்கள்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடியே வந்து சரக்கெல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க. அப்படி வாங்கி வச்சுட்டு போய் ஓட் பண்ணிட்டு வந்துட்டு ஜாலியா வந்து குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதாவது எலெக்ஷன் அன்னைக்கு அதுக்கு முன்னாடி ஒரு நாள் கம்பல்சரி வந்து 2 நாள் 3 நாள் வந்து ஒயின் ஷாப் லீவ் விடணும் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் ஆர்டர் போட்டிருக்கிறதுனால ஒயின் ஷாப் எல்லாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒயின் ஷாப்ல எவ்வளோ கல்லா கட்டிருக்கு, அதாவது 1 இல்ல 2 இல்ல கிட்டத்தட்ட டோட்டலாவே பாத்தீங்கன்னா ஒரு நாளுக்கு வருமானம் பொதுவா எவ்வளவு வரும் அப்படின்ற ஒரு கணக்கெடுப்பு இருக்கும். இதே ஒரு ஸ்பெஷல் டே, ஒரு அக்கேஷனலா வந்து ஃபெஸ்டிவல் வருது, தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரினா இன்னும் கொஞ்சம் அதிகமாவே விற்பனை ஆகும். சோ அப்போ ஒரு கால்குலேட் பண்ணுவாங்க இவ்வளோ அளவுக்கு ஒரு நாளைக்கு வந்து மது விற்பனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி எவ்வளோ மது விற்பனை ஆயிருக்கு, ஒரு நாளுக்கு எவ்வளவு அளவுக்கு லாபம் வந்திருக்கு அப்படின்றத வந்து கணக்கெடுத்திருக்காங்க. அதை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். பொதுவா பாத்தீங்கன்னா முன்னாடியே எல்லாரும் வாங்கி வச்சிருவாங்க. ஒரு சிலர் வாங்க முடியாதவங்க பிளாக்ல வாங்குவாங்க. அதாவது தேர்தல் அன்னைக்கே ஒரு சிலர் எல்லாம் விற்பனை செய்வாங்க. ஆனா அது வெளியில தெரியாது. அது வந்து கள்ளச்சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கள்ளச்சந்தை மூலமா யாராவது இந்த மாதிரி சரக்கெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சா அப்படியே வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடும். அவங்க மேல கண்டிப்பா தக்க நடவடிக்கையும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சோ இப்ப இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் நிறைய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. சோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் பிரச்சாரம்லாம் நேத்தோட முடிஞ்சிருச்சு. இந்த நிலையில எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாத மாதிரி தான் எல்லா விஷயங்களும் செஞ்சிருக்காங்க. சோ டாஸ்மாகையும் நான் சொன்ன மாதிரி 3 நாளுக்கு முன்னாடியே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சோ அந்த க்ளோஸ் பண்ணதுனால எல்லாரும் சரக்கெல்லாம் வாங்குறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி ஒரு நாள் அவங்க வாங்கின அந்த சரக்குடைய மொத்த விற்பனை மட்டும் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏப்ரல் 21ஆம் தேதியில இருந்து 23ஆம் தேதி வரைக்கும் 3 நாளுக்கு வந்து லீவு. அதை விட்டோம் அப்படின்னா அதோட மே 4th வாக்கு என்ற அன்னைக்கு வந்து லீவு. சோ இந்த நாள்ல மட்டும் அந்த டாஸ்மாக் எதுவுமே செயல்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மது பிரியர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா 3 நாளுக்கும் சேர்த்து ஒரே நாள்ல மதுக்கான விற்பனையை கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 100 கோடி இல்ல, 200 கோடி இல்ல, 400 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை ஆயிருக்கு ஒரு நாள்ல மட்டும். பொதுவா இதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற எலெக்ஷன் போச்சு, அந்த டைமிங்ல க்ளோஸ் பண்ணாங்க. அப்ப வந்து எவ்வளவு மது விற்பனை பிஃபோரா ஆச்சு அப்படின்னா 320 கோடி ரூபாய்க்கு விற்பனை செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில இப்போ நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு டாஸ்மாக் மூடினதுனால
400 கோடி ரூபாய் அவங்களுக்கு வந்து விற்பனை ஆயிருக்கு. சோ நாடாளுமன்ற தேர்தலை விட சட்டமன்ற தேர்தலுக்கு 80 கோடிக்கு அதிகமா விற்பனை நடைபெற்றிருக்கு. சராசரியா பாத்தீங்கன்னா தினமும் 140 கோடியில இருந்து 150 கோடி வரைக்கும் தான் மது விற்பனை நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த நிலையில நேத்து ஒரே நாள்ல மட்டும் 400 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை ஆயிருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. சோ மக்கள் எல்லாம் கவர்மெண்ட் நமக்கு செய்யுது அப்படின்றதுக்காக தான் நாம வந்து ஓட் பண்றோம். பட் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா திருப்பி அந்த காசை கொண்டு போய் கவர்மெண்ட்டுக்கே கொடுக்கறாங்க. சோ கவர்மெண்ட் அதை தான் வந்து சலுகையா பெண்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஊக்கத்தொகைகளை ஆண்கள் மறுபடியும் கொண்டு போயிட்டு கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துடுறாங்க. இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. எது எப்படி போனாலும் பரவாயில்லப்பா, கவர்மெண்ட் இதை வச்சு மக்களுக்கு நல்லது செய்யறாங்களா, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள்லாம் சொல்லிட்டு வராங்க. சோ இந்த தேர்தலுக்கு முன்னாடி நடந்த மது விற்பனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.